சரி, ரைட். ஜெபம் செய்வோம். எல்லாம் முழங்கால் போடுங்க. ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட விடுமுறை வேதாகம பள்ளிக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்க விடுமுறைக்காக ஸ்தோத்திரம். வேதாகமத்தை ஈவாய் கொடுத்திருக்கிறீர். வேத வசனங்களை அறிந்து கொள்ள இவருக்காக முயற்சி எடுக்கிற இயக்குநர்கள், ஆசிரியர்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்தலும், வாலண்டியர்ஸை ஆசீர்வதியும். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கின்படி சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். பரலோராஜ்யம் அப்படிப்பட்டுள்ளது என்று சொன்னீர். ஆகவே இந்த ஆண்டிலும் வழி இதுவே என்கிற தலைப்பிலே நடைபெறப் போகின்ற இந்த விடுமுறை வேதாகம பள்ளியின் ஆரம்பம் முதல் முடிவு வரை பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய மகிழ்ச்சி, உம்முடைய சந்தோஷம், உம்முடைய சமாதானம் பெருகத்தக்கதாக உம்முடைய ஆசீர்வாதங்களை நீர் பொழிந்தருளுமாறு, இயேசுவின் நாமம் மகிமைப்படுமாறு எல்லா துதி கன மகிமை கர்த்தராகிய இயேசுக்கே செலுத்தி இதற்காக ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்குமாறு, வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்குமாறு, பெற்றோரை ஆசீர்வதித்திலும் இந்த பிள்ளைகளுடைய இருதயத்திலே விதைக்கப்படுகிற வசனங்கள் 1 30 60 100 பலன் தர கர்த்தர் கிருபை செய்யுமாறு எல்லா துதி கன மகிமை கர்த்தராகிய இயேசுக்கே செலுத்தி இந்த நன்மைகளை எங்கள் அருமைச்சர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள பரிசுத்தமுள்ள நாமத்தில் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. சரி, உட்காருங்க. அண்ணமார், அக்கா மார் எல்லாரும் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறத நீங்கள் என்ன செய்யணும்? கவனமாக கேட்கணும். ஓகே, காட் பிளஸ் யூ. நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? ஹலோ பாய்ஸ், நல்லா இருக்கீங்களா? யாரெல்லாம் வெக்கேஷனுக்காக கைலாசபுரம் வந்திருக்கிறீங்க? கை தூக்கலாமா? வெக்கேஷனுக்காக 1 2 3 4. ஓகே, ஃபஸ்ட் டைம் நம்ம கைலாசபுரத்தில் விபிஎஸ் அட்டன் பண்ணுறவங்க வேறு யாரும் இருக்கீங்களா? ஃபஸ்ட் டைம் தம்பி. ஓகே, சரி, ஓகே. இன்னும் ஐயா சொன்ன மாதிரி ஈச் ஒன் கேட்ச் ஒன். அதே மாதிரி யாராவது நீங்கள் என்ன பண்ணணும், தேடி பாருங்கள், பக்கத்து வீட்டில் இருக்காங்களான்னு பாருங்கள். வாய்ப்பே இல்லையா? சரி, இருந்தாங்கன்னா என்ன பண்ணிடுங்க, கூப்பிட்டு வாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இந்த வருஷம் விபிஎஸ்க்கு யாரெல்லாம் ஜாலியாக வந்திருக்கிறீங்க, இல்லாட்ட ரொம்ப சேடாக வந்திருக்கிறீங்க? வீட்டில் அம்மா அப்பா என்னை தள்ளி விட்டாங்க, அதனால தான் வந்திருக்கேன், போன்னு என்னை வந்து கம்பல் பண்ணதுனால தான் வந்திருக்கேன் அப்படின்னு யாரும் வந்திருக்கீங்களா? அப்படியா? அம்மா அப்பா போக சொல்லி தான் வந்தியா? உனக்கு ஆசை இல்லையா? விபிஎஸ்க்கு யார் ரொம்ப ஹாப்பியாக வந்திருக்கிறா? சரி, ஹாப்பியாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எஸ் சொல்லணும். உங்களுக்கு ஓஎஸ்லாம் சொல்ல தெரியும்ல ஆல்ரெடியா? ஓகே, ஹாப்பியாக வந்திருக்கிறீங்களா? ஓ எஸ், ஓகே. ஓஎஸ் ஜீசஸ், பரவாயில்ல. விக்டர் சொல்கிறாங்க ஓஎஸ் ஜீசஸ். யார் சொல்லி கொடுத்தா? லாஸ்ட் இயர் வந்து யாப்பேசன் சொல்லி கொடுத்தாங்க. சரி, ஓகே. இன்னொரு தடவை சொல்லலாமா? எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? ஜீசஸ். யாருமே அப்படிலாம் சொல்லக்கூடாது, சரியா? இன்னொரு தடவை ஹாப்பியாக இருக்கீங்களா? எல்லாரும் சிரிச்சுட்டே சொல்லணும். ஓகே, அப்படி சிரிக்கக்கூடாது. சரி, ஹாப்பியாக இருக்கீங்களா? சரி, ஓகே. சரி, லாஸ்ட் இயர் விபிஎஸ் தலைப்பு என்ன தெரியுமா? ஞாபகம் இருக்கா? வலிமை. ஓகே, வலிமையில இருந்து உங்களுக்கு பிடிச்ச சாங் ஏதாவது ஒரு சாங் பாடலாம். உங்க ஆப்ஷன் என்ன சாங் பாடலாம்? என்ன சாங்? ஏதாவது ஒரு பாட்டு. கல்ல கல்ல சாத்தான் போன வருஷம் சாங் இல்லையே, அதுக்கு முந்தின வருஷம் சாங்ல. வாங்க உள்ள வாங்க. சிட்டி அந்த பாட்டு பழையது தானே? சண்டே ஸ்கூலு தான் இல்லாட்டா வலிமை தானே? சரி, ஏதாவது ஒரு சாங் சொல்லுங்க. எதுவுமே ஞாபகம் இல்லையா? என்ன பாட்டு? என்ன பாட்டு? டியாலோ ஞாபகம் இருக்கா? டியாலோ டியாலோ. ஆக்ஷன் தெரியுமா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா யாருக்காவது? ஆக்ஷன் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? ஞாபகம்
கொஞ்சம் 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 ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? வாங்க முன்னாடி வரீங்களா? சரி, எல்லாரும் எழுந்துக்கலாம். ஆக்ஷன். இவங்களுக்கு ஞாபகம் இருக்கு, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நம்புறேன். கொஞ்சம் ஞாபகம் இல்லைன்னா நம்ம பெல்சியாவை பார்த்து நீங்கள் பண்ணலாம். பெல்சியா தெரியுறாங்களா? ஓகே. டியாலோ டியாலோ சரியா? ஓகே, பாடலாமா? டியாலோ டியாலோ டங்கு டக்கா டியாலோ, டியாலோ டியாலோ டங்கு டக்கா டியாலோ, டியாலோ டியாலோ டங்கு டக்கா டியாலோ, டியாலோ டியாலோ டங்கு டக்கா டியாலோ. அலங்கார வாசலில் பிச்சைக்காரன் இருந்தான், போவோர் வருவோரிடம் பிச்சை கேட்டார். பேதுருவும் யோவானும் ஆலயம் வந்தனர், பிச்சைக்காரனோ பிச்சை கேட்டான். வெள்ளியும் பொன்னும் எங்களிடம் இல்ல, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்றான். வெள்ளியும் பொன்னும் எங்களிடம் இல்ல, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்றான். எழுந்தான், நடந்தான், குதித்தான், துதித்தான். இயேசுவை துதித்து ஆலயம் சென்றான், இயேசுவை துதித்து ஆலயம் சென்றான். டியாலோ டியாலோ டங்குடக்கா டியாலோ, டியாலோ டியாலோ டங்குடக்கா டியாலோ, டியாலோ டியாலோ டங்குடக்கா டியாலோ, டியாலோ டியாலோ டங்குடக்கா டியாலோ. வெரி குட். பெல்சியாக்கு ஃபர்ஸ்ட் எல்லாரும் கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, வெரி குட் பெல்சியா. சரி, நீங்களும் நல்லா எல்லாருமே நல்லா ஆக்ஷன் பண்ணீங்க. இப்போ உட்காந்துக்கலாம், அமைதியாக உட்காந்துக்கோங்க. ஓகே, பக்கத்தில் உள்ளவங்க நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸோடு தான் உட்காந்துருக்கிறீங்க, அப்படி தானே? சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களை வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து நாங்கள் என்ன பண்ணிடுவோம், பிரிச்சுருவோம். சரியா? ஓகே, புது புது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. சரி, இந்த வருஷம் விபிஎஸோட தலைப்பு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. என்ன தலைப்பு? வழி இதுவே. விபிஎஸ் 2025. இதையாவது மறக்காம வச்சிருப்பீங்களா? ஓகே, சொல்லுங்க. தலைப்பு சத்தமா சொல்லலாமா? இன்னொரு தடவை, இன்னொரு தடவை. நோட்டு சுத்தாம சொல்லுங்க. நோட்டு சுத்தக்கூடாது, கீழே வைங்க. சத்தமா பாய்ஸ் மட்டும் சொல்லுங்க. என்ன தலைப்பு? ஓகே, கேர்ள்ஸ். சரி, ஓகே. இப்போ நம்ம வழி இதுவே இந்த தலைப்பில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரேயர் சாங் நம்ம வந்து பாடுவோம். டெய்லி நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு இந்த ப்ரேயர் சாங் பாடுவோம்ல, அந்த ப்ரேயர் சாங் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ப்ரேயர் சாங் பண்ணதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த மார்னிங் செஷனில் வந்து இந்த வழி இதுவே அப்படிங்கிற தலைப்பில் பற்றி நம்மளுக்கு நம்ம டேரக்டர்ஸ் சொல்லித்தர போகிறாங்க. டேரக்டர்ஸ்லாம் உங்களுக்கு யார் யாருன்னு தெரியுமா? வர சொல்லாமல் முன்னாடி இந்த வருஷம் டேரக்டர்ஸ் வாங்கக்கா, முன்னாடி வாங்க. சரி, முதலாவது நம்ம மணி அக்கா, கிரேஸ் அக்கா தெரியும்ல உங்களை எல்லாருக்கும். சரி, கிளாப் பண்ணிடலாமா அவங்களுக்கு? சரி, ஓகே. அடுத்து நம்ம தபரஞ்சனிக்கா, ரஞ்சினிக்கா கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, தெரியும்ல அக்காவை? சரி, ஜெனிஃபர் அக்கா அடுத்து வாங்க. ஜெனிஃபர் அக்கா தெரியும்ல? ஓகே. அடுத்து நம்ம மெர்லின் அக்கா. ஓகேவா? இவங்க தான் உங்களுக்கு விபிஎஸ் 2025 வழி இதுவே அந்த தலைப்பில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறாங்க. சரியா? தொடர்ந்து வாங்க. யாராவது லீவ் போடுவீங்களா இந்த விபிஎஸ்ல? யாருக்கு லீவ் தேவைப்படுதா? சரி, ரொம்ப லீவ் எடுக்காதீங்க. மேக்ஸிமம் என்ன பண்ணுங்க, வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? நம்ம பிக்னிக்லாம் போகிறோம். எக்ஸாம் ப்ரெஷர்லாம் உங்களுக்கு நிறையலாம் வேண்டாம். சரியா? அன்னன்னைக்கு உடையதெல்லாம் நீங்கள் வந்து வசனங்கள் எல்லாம் நீங்கள் படிச்சுட்டு வந்துடுங்க. ஜாலியாக இருக்கலாம். சரியா? விபிஎஸ்ல என்ன பண்ணலாம்? ஜாலியாக இருக்கலாம், ஆனால் சேட்டை பண்ணக்கூடாது. ஐயா சொன்ன மாதிரி இது சர்ச்சு, நம்ம அதுக்குரிய லிமிட்குள்ளே தான் இருக்கணும். சரியா? சர்ச்சுக்குள்ளே யாரும் ஓடக்கூடாது, வைக்கக்கூடாது. சரி, வழி இதுவேங்கிற தலைப்பில் நம்ம இன்னைக்கு ப்ரேயர் சாங், ஜப பாடல் கற்றுக்கலாம். அமைதியாக இருந்துக்கோங்க. நீங்கள் வந்து முதல்ல பாட்டு நாங்கள் பாடுறோம், நீங்கள் கவனிங்க. சரியா?
நடப்பேன். வழி தெரியாமல் நான் திகைக்கும் போது இயேசுவே வாரும் என் கரத்தை பிடியும். தீங்கான பாதை சென்று விடாமல் உன் சத்தம் கேட்க என் செவிகளை தீரவும். நல்லா இருக்கா பிரேயர் பாட்டு, ஜெப பாடல் நல்லா இருக்கா? வார்த்தைகள்லாம் புரியுதா? ஒரு தடவை நான் சொல்ல வார்த்தைகளை திரும்பி சொல்றீங்களா? சத்தமா சொல்லணும். நம்ம இந்த பாட்டை நம்ம மறக்கக்கூடாது. இந்த பாட்டை விபிஎஸ்ல மட்டும் என்ன பண்ணக்கூடாது, நீங்க பாடக்கூடாது. டெய்லி நீங்க காலையிலேயே எழும்பி ப்ரேயர் பண்ணும்போது இந்த ப்ரேயர் டைம்ல நீங்க இந்த பாட்டை என்ன பண்ணணும், பாடணும். சரியா? நீர் சொல்லும் நான் கேட்பேன். சொல்லுங்க சத்தமா. சத்தம் காணாது. நீர் சொல்லும் நான் கேட்பேன். நீர் காட்டும் வழி நடப்பேன். வழி தெரியாமல் நான் திகைக்கும் போது இயேசுவே வாரும் என் கரத்தை பிடியும். தீங்கான பாதை சென்று விடாமல் சத்தம் கேட்க என் செவிகளை திறவும். ஆமென். நல்லா இருக்குல்ல வேர்ட்ஸ்? பிடிச்சிருக்கா? ஜெப பாட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குல்ல? இதை நீங்க பாடிட்டே நீங்க என்ன பண்ணலாம், ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணலாம். இந்த வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும், டெய்லி சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். தீங்கான பாதையில நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. ஏசப்பாவை என்ன சொல்லணும், ஏசப்பா என் கரத்தை நீங்க தான் என்ன பண்ணணும், பிடிச்சிக்கணும். நான் எங்கே போகணும், நான் நான் போகிற வழியில் எல்லாத்தையும் நீங்கள் தான், எல்லா விஷயத்தையும் நீங்கள் தான் என்ன பண்ணணும், என் கூட வரணும் அப்படின்ட்டு இந்த ப்ரேயர் பாட்டு மூலமாக நீங்கள் ஏசப்பாட்டை ப்ரேயர் பண்ணலாம். சரியா? இன்னும் ஒரு தடவை நாங்கள் பாடுறோம், கவனிக்கிறீங்களா? முடிஞ்சால் நீங்கள் லிரிக்ஸ் பார்த்து எங்கள் கூட சேர்ந்து பாடலாம். சரியா? ஓகே. சொல்லும் நான் கேட்பேன். நீர் காட்டும் வழி நடப்பேன். வழி தெரியாமல் நான் திகைக்கும் போது இயேசுவே வாரும் என் கரத்தை. அப்படியே பாடுங்க. பாதை சென்று விடாமல் சத்தம் கேட்க என் செவிகளை தீரவும். சரி, சில பேர் பாடுனீங்க, சில பேர் பாடல. ஒரு தடவை பாடிட்டு நம்ம அடுத்ததாக நம்ம கருத்து வசனம் கத்துக்க போறோம். சரியா? ஒரு தடவை பாடிடலாமா? எல்லாரும் சேர்ந்து பாடுவீங்களா? எல்லாரும் வாயை திறந்து பாடணும். இன்ட்ரெஸ்டா, நல்லா ஹாப்பியா இருக்கணும். சரியா? ஓகே. யாருக்கும் தூக்கம் வருதா? தூக்கம் வரல? எல்லாரும் சாப்பிட்டீங்க தானே? காலையில சாப்பிட்டு வரணும். சரியா? 10 நாள் விபிஎஸ் 11 நாள் நடக்க போகுது. நம்மளுக்கு மே 11ஆம் தேதி தான் ஃபைனல் டே. சரியா? ஒழுங்கா நீங்க கரெக்டாக சாப்பிட்டு தான் வரணும். எல்லாருமே வரும்போது முடிஞ்ச அளவுக்கு தண்ணி பாட்டிலாம் கொண்டு வாங்க. அப்பப்போ தண்ணி குடிக்கணும். சரியா? ஓகே. கிளாஸ்லேயே வச்சு நீங்கள் குடிச்சா நல்லது. வெளியெல்லாம் ரொம்ப போகக்கூடாது. ஓகே. சரி, ஒரு தடவை பாடலாம். டிவி பார்த்து பாடுங்க.
சரி, தொடர்ந்து இந்த பாட்டு நம்ம பாட போறோம். சரி, இப்போ வந்து கருத்து வந்து வசனம். சரி, கருத்து வசனம் சொல்லி கொடுக்க போறாங்க. ரஞ்சினிகா இப்போ உங்களுக்கு வந்து கருத்து வசனம் சொல்லி கொடுப்பாங்க. சரியா? கருத்து வசனம் எல்லாருமே படிச்சிடணும். இன்னைக்கே நான் வந்து கிளாஸ்ல வந்து நான் கேட்பேன், எல்லாத்தையுமே கேட்பேன். சரியா? ஓகே. கருத்து வசனம் ரொம்ப ஈஸி தான், அக்கா சொல்லி தருவாங்க. அதனால நீங்க ரெடியா இருந்துக்கோங்க. குட்டீஸ், நீங்க பக்கத்துலலாம் பேசக்கூடாது. கருத்து வசனம் படிப்போமா? கருத்து வசனம் படிப்போமா எல்லாரும்? 2 தடவை நான் சொல்லித்தரேன், அதுக்கு பிறகு ஆக்ஷனோட நம்ம படிப்போம். சரியா? வழி இதுவே, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் சத்தம் உங்கள் காதுகள் கேட்கும். ஏசாயா 30:21. வழி இதுவே, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் சத்தம் கேட்கும். சொல்லும். ஏசாயா 30:21. ஆக்ஷன் பார்ப்போமா? இதுக்கு இப்போ படிச்சிட்டிங்களா எல்லாரும்? ஆக்ஷனோட பார்ப்பேனே இப்போ. வழி இதுவே, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஏசாயா 30:21. சரி, திருப்பி சொல்லலாமா? ஆக்ஷனோட சொல்லணும். என்ன? வழி இதுவே, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஏசாயா 30:21. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஆக்ஷனோட. எல்லாரும் எந்திரிச்சு சொல்லுவோமா? ஆக்ஷன் போடுவோமா? சீக்கிரம் எந்திங்க. சொல்லுவோமா? வழி இதுவே, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே,
இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஏசாயா 30:21. இங்கே நிறைய பேர் ஆக்ஷனே பண்ணலை. என்ன இப்போ முதல் நாளே கை கால்லாம் வலிக்கா? இன்னொரு தடவை பண்ணுவோமா? என்ன பண்ணலாமா? வழி இதுவே, வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஏசாயா 30:21. யாராட்டி ஒரு ஆள் முன்னாடி வந்து சொல்லாமல் ஆக்ஷனோட எல்லாரும் உட்காருங்க. யார் சொல்ல வரா? இப்போ யாரும் படிக்கலையா? ஆகி நீ சொல்ல வரியா? யார் படிக்கலையா? அப்படின்னா இன்னொரு தடவை படிக்குமா? ம், யாராட்டி சீக்கிரம் வாங்க. யாராவது ஆக்ஷனோட வசனம் சொல்றதுக்கு வரீங்களா? ஓகே வாங்க. சரி, நான் மைக் பிடிக்கிறேன், நீங்க ஆக்ஷன் பண்ணுங்க. வழி இதுவே, நீங்கள் வலது ஆக்ஷன். நீங்கள் வலது பக்கமாய் சாயும் போதும் இடது பக்கமாய் சாயும் போதும் உங்கள் பின்னால் வழி இதுவே என்று இதிலே நடவுங்கள் என்று உங்கள் காதுகள் உங்கள் பின்னாலே செல்லும் வார்த்தையை உங்கள் காதுக்கு கேளுங்கள். ஏசாயா 30:21. சரி, கிளாப் பண்ணிடலாமா? சரி, ஓகே, இந்தாங்க. ஓகே, சரி, இந்த வசனம் எல்லாருமே படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு செஷனில் வசனம் கேட்பேன். யார்கிட்ட கேட்பேன்? நான் தான் வந்து கூப்பிட்டு கேட்பேன். சரியா? யார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க மாட்டேன். ஓகேவா? அதனால் நீங்கள் இருக்கிறத பொறுத்து நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை வச்சு தான் உங்களை கூப்பிட்டு நான் கேட்பேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி ரெடி பண்ணிட்டு வந்திருக்காங்க நம்ம ஜெனிஃபர் அக்கா. கிளாப் பண்ணிடலாமா ஜெனிஃபர் அக்காவுக்கு? சரி, ஸோ ஒரு ஆக்டிவிட்டி ஜெனிஃபர் அக்கா வந்து உங்களுக்கு இப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க. அக்கா ரெடியா? ஹாய், ஹலோ, பிரைஸ் லார்ட். எல்லாம் செய்யலாமா? எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? கொஞ்சம் அங்கங்க அசைஞ்சுக்கோங்க. ஹாய், ஹாய், ஹலோ, பிரைஸ் லார்ட். நீங்க எல்லாம் அமைதியா இருந்தீங்கன்னா திடீர்னு வந்து என்ன பண்ணிடுவேன்? ஹாய், ஹலோ, பிரைஸ் லார்ட். ஹாய், ஹலோ, பிரைஸ் லார்ட். பின்னாலெல்லாம் செய்யவே இல்லையே, செய்யலாமா? ஹாய், ஹலோ, பிரைஸ் லார்ட். ஹாய், ஹலோ, பிரைஸ் லார்ட். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம தீம் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்காக நமக்கு
கிரேஸ் அக்கா வராங்க. இந்த தீம் ப்ரெசன்டேஷனில் என்ன சொல்கிறாங்கங்கிறத நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாம் நோட் பேப்பர்லாம் கொண்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து நாள் 1லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இறக்க வேணாம். தீம் ப்ரெசன்டேஷன் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. வழி இதுவே அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நமக்கு வந்து அக்கா வந்து உங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, சரியா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. சந்தோஷமா இருக்கிறவங்களாம் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வெரி குட். சரி, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க. இந்த கருத்து வசனம் நல்லா படிச்சிட்டீங்களா எல்லாரும்? சரி, ஒரே ஒருத்தர் மட்டும் எந்தி அந்த கருத்து வசனத்தை சொல்லலாமா? யாராவது ஒருத்தர் இங்கே வாங்க. வழி இதுவே, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள். உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஏசாயா 30:21. வெரி குட். கிளாப் பண்ணிடலாமா? விபிஎஸ் கிளாப். சரி, இந்த வசனத்தோட அர்த்தம் யாருக்காச்சும் புரியுதா? பெரிய பிள்ளைங்க கொஞ்சம் பேசலாம் எல்லாருமே. சரி, அக்கா ஒரு சிம்பிளாக என்னோட நாலேஜுக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ரட்சிக்கப்பட்டோன்னே என்னெல்லாம் தீர்மானம் எடுப்போம்? ஒழுங்காக பைபிள் வாசிப்போம், ப்ரேயர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்தில் நம்ம என்ன செய்வோம்? கரெக்டாக ஃபாலோ பண்ணி போவோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்மளுடைய லைஃப்பில் என்ன வரும்? ஒரு சின்ன சறுக்குதல் வரும். அப்போ நம்ம எப்படி சாய்வோமா? வலதுபுறமாய் சாய்வோம். உலக பிரகாரமான பிரச்சனைகள், சோர்வுகள், கவலைகள் வரும்போது நம்ம என்ன செய்வோம்? இடதுபுறமாக சாய்வோம். தேவனுடைய வழியை விட்டு, ஏசப்பா காட்டுற வழியை விட்டு நம்ம விலகி செல்லும்போது ஏசப்பா நம்ம கூட என்ன செய்வாங்க? தெளிவாக பேசுவாங்க. நீ போகிற வழி தவறுதலான வழி. நம்ம பேசும்போது அந்த சத்தத்துக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கீழ்ப்படிய மறுத்துடுறோம். இதுதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். இந்த வசனம் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு வழி விலகி போகும்போது அவங்களுக்கு ஆலோசனையாக கொடுக்கப்பட்ட ஒரு வசனம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேக தீர்மானங்கள் எடுத்து அந்த தீர்மானங்களை நம்ம என்ன செய்ய முடியல? ஒழுங்காக நடக்க முடியாமல் ஏசப்பா விட்டு வழி விலகி போகும்போது ஏசப்பா நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீ போகிற வழி தப்பு, உன்னுடைய வழியை என்ன செஞ்சிக்கோ, மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அந்த வார்த்தைக்கு, ஏசப்பாவுடைய சத்தத்துக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கீழ்ப்படிய மாட்டோம். இப்போ நம்ம வந்து ரோட்லலாம் ஆடுகளெல்லாம் பற்றிட்டு போவாங்க. யார் கூட்டிகிட்டு போவா ஆடுகளெல்லாம்? மேய்ப்பன். அந்த ஆடுகள் அந்த மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுமா கீழ்ப்படியாதா? எவ்வளோ அழகாக கீழ்ப்படியும். ஏதோ லாரியோ வேனோ வரும்போது இவங்க ஒரு சவுண்டு விட்டாங்கன்னா அந்த ஆடு வந்து என்ன செய்யும்? அழகாக அந்த வேனுக்கு இடம் விட்டு ஓரமாக என்ன செஞ்சிடும்? போயிடும். ஒரு ஆடு வந்து அவனுடைய மேய்ப்பனுடைய சத்தத்தை அழகாக கேட்டு என்ன செய்யுது? அதுக்கு கீழ்ப்படியுது. நம்மளுடைய மேய்ப்பன் யார்? ஏசப்பா தான். அப்போ ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? நம்ம கீழ்ப்படியணும். இதை குறித்து பைபிள்லேருந்து நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். பிலேயாம் தீர்க்கதரிசி தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஒரு 2 பேர் தான் கை வைத்திருக்கீங்க. சரி, ஃபர்ஸ்ட் இந்த பிலேயாம் யார் அப்படின்னா ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசின்னா யாரு? தீர்க்கதரிசின்னா யாரு? நடக்க போறது முன்னாடியே சொல்லுவாங்க. சரி, ஓகே, வெரி குட். வேற தீர்க்கதரிசின்னா யாரு? சரி, இதுதான் உங்களுக்கு இன்னைக்கு கொஸ்டின். தீர்க்கதரிசின்னா யார் அப்படின்னு என்ன செய்யணும்? நீங்க பேப்பர்ல எழுதி அக்கா கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும். சரியா? இந்த பிலேயாம் தீர்க்கதரிசி வந்து இஸ்ரவேல் அல்லாத ஒரு
தீர்க்கதரிசி. ஆனால் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் என்ன செய்வாங்களாம், இந்த தீர்க்கதரிசி சொல்லுவாங்க. இந்த தீர்க்கதரிசி வந்து ஒருத்தங்களை சபிச்சாங்கன்னா கர்த்தர் அவங்கள என்ன செய்வாங்களாம், சபிப்பாங்க. இந்த பிழையாம் தீர்க்கதரிசி ஒருத்தங்களை ஆசீர்வதிச்சாங்கன்னா கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் எகிப்துல இருந்து நிறைய ஜனங்கள் வர்றாங்க. இந்த பாலாக் ராஜா என்ன செய்கிறாரு, நம்ம வந்து இந்த ஜனங்களோட என்ன செய்ய முடியாது, போர் செஞ்சு அவங்கள நம்ம என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யலாம், இந்த பிழையாம் தீர்க்கதரிசியை என்ன செய்யலாம், கூட்டிகிட்டு வந்து இந்த ஜனங்களை என்ன செய்ய சொல்லணும், சபிக்க சொல்லணும். பிழையாம் தீர்க்கதரிசி ஒரு ஜனங்களை சபிச்சா கர்த்தர் அவங்கள என்ன செய்வாங்க, சபிப்பாங்க. அப்போ நம்ம இந்த ஜனங்களை என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக மேற்கொண்டுடலாம் அப்படின்னு இந்த பாலாக் ராஜா என்ன செய்கிறாரு, அவருடைய பிரபுக்கள் மூப்பர்கள்லாம் என்ன செய்கிறாரு, பிழையாம் தீர்க்கதரிசியை பார்க்கறதுக்காக அனுப்புகிறாங்க. இவங்க போய் பிழையாம் தீர்க்கதரிசிட்ட போய் என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு சொல்லி அனுப்பின காரியங்களை போய் சொல்கிறாங்க. பிழையாம் தீர்க்கதரிசி என்ன செஞ்சார், உடனே சரி ரைட் நான் வரேன் அப்படிலாம் என்ன செய்யலை, போகலை. நீங்கள் அப்போ என்ன செய்யுங்க, இன்னைக்கு நைட்டு என் கூட என்ன செய்யுங்க, நீங்கள் இருங்க, நான் கர்த்தர்ட்ட கேட்டுட்டு உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு நைட் அவங்க கூட தான் இருக்காங்க. தேவனாகிய கர்த்தர் பிழையாம்கிட்ட கேட்காங்க, உங்ககிட்ட வந்திருக்கிறது யார்? அப்போ பிழையாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பாலாக் ராஜா அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தேவனாகிய கர்த்தர் என்ன செஞ்சாங்க, நீ அவங்க கூட என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு இந்த பிழையாம் தீர்க்கதரிசி அந்த மூப்பர்கள்ட்ட சொல்கிறாங்க, உங்களோடு வர்றதுக்கு எனக்கு என்ன கிடைக்கல, அனுமதி கிடைக்கல, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். இவங்க உடனே இந்த செய்தி யார்கிட்ட போய் சொன்னாங்க, பாலாக் ராஜாட்ட போய் சொன்னாங்க. அந்த ராஜா நினச்சாங்க, பிரபுக்கள் மூப்பர்களில் தானே அனுப்பியிருக்கோம், இவங்களை காட்டிலும் ரொம்ப கனவான்களை நம்ம என்ன செய்வோம், அனுப்பி விடுவோம். அவங்க கேட்குறது என்னன்னாலும் நம்ம என்ன செஞ்சுருவோம், பிழையாம் தீர்க்கதரிசிக்கு கொடுத்துருவோம். வெள்ளினாலும் சரி பொண்ணுனாலும் சரி எல்லாமே நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி திரும்ப அனுப்பி விடுறாங்க. திரும்ப அவங்களும் வந்து இதே மாதிரி சொல்லும்போது பிழையாம் தீர்க்கதரிசி என்ன சொன்னாங்க, எனக்கு வெள்ளியும் வேண்டாம் பொண்ணும் வேண்டாம், நான் கர்த்தர் இடத்துல கேட்டு அவங்க போக சொன்னால் மட்டும்தான் நான் என்ன செய்வேன், போவேன் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு அவங்களும் இவங்களோட தங்கியிருக்காங்க. அன்னைக்கும் தேவனாகிய கர்த்தர் பிழையாம்கிட்ட கேட்டு, நீ என்ன செய்யலாம், போகலாம், ஆனால் ஒரு கண்டிஷன், என்ன செய்யணும், நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும்தான் நீ என்ன செய்யணும், அங்கே போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இந்த பிள்ளையாம் என்ன செஞ்சாங்க, காலையிலே எந்திரிச்சு கழுதை மேலே தான் என்ன செய்வாங்க, அப்போல்லாம் பிரயாணம் பண்ணுவாங்க. அந்த கழுதை மேலே தனக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க கூட 2 வேலைக்காரர்கள் என்ன செஞ்சாங்க, போனாங்க. கழுதை மேலே ஏறி போய்கிட்டே இருக்காங்க. போய்கிட்டே இருக்கும்போது இந்த கழுதை வந்து ஒரு வழியில் போயிட்டே இருக்கும்போது எதிர்த்தாப்புல கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தோடு என்ன செய்கிறாங்க, நிற்கிறாங்க. இது வந்து கழுதைக்கு மாத்திரம்தான் தெரியுது, பிழையாம் தீர்க்கதரிசியோட கண்ணுக்கு தெரியலை. அப்போ அந்த கழுதை வந்து அதை பார்த்த உடனே என்ன செய்யுது, அதனுடைய வழியை விட்டு கொஞ்சம் மாறி எங்கே போகுது, பக்கத்தில் இருக்கிற வயல்கிட்ட போகுது. உடனே இந்த பிழையாம் தீர்க்கதரிசி என்ன பண்ணாங்க, தன்னுடைய வழியை விட்டு இது மாறி போகுது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, வேகமாக அதை அடித்தாங்க. அடித்து திரும்ப அதனுடைய பிரயாணம் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. இப்போ அவங்க போகிறது 2 பக்கமும் சுவர் இருக்கிற ஒரு திராட்சை தோட்டம். அந்த இதுலையுமே யார் நிற்கா, கர்த்தருடைய தூதன் நிற்காங்க. இந்த கழுதை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு, எப்படி போகணும் அப்படின்னு அதுக்கு தெரியலை. அப்போ சுவர் புறமாக என்ன செய்யுது, அப்படி ஒதுங்கி போகும்போது அந்த சுவரில் பிழையாம் தீர்க்கதரிசியோடைய கால் என்ன செஞ்சுட்டு நஞ்சிச்சு. உடனே கோபத்தில் என்ன செஞ்சார், 2ஆம் முறையும் அடித்தார். திரும்பியும் அவனுடைய பிரயாணம் தொடருது. போயிட்டே இருக்கும்போது இப்போ இடுக்கமான வழி, இங்கிட்டும் போக முடியாது, இந்த பக்கமும் கழுதையால் போக முடியாது. யார் நிற்கா, உருவின பட்டயத்தோட கர்த்தருடைய தூதன் நிற்காங்க. கழுதையால் எங்கேயுமே போக முடியல. உடனே என்ன செஞ்சிச்சு, கழுதை அமைதியாக படுத்துக்கிடுச்சு. உடனே பிழையாம் தீர்க்கதரிசிக்கு ரொம்ப கோபம் வந்து 3ஆவது முறையும் என்ன செஞ்சாங்க, அடித்தாங்க. இப்போ தான் தேவனாகிய கர்த்தர் கழுதையினுடைய வாயை திறந்தார். அல்லேலூயா. கழுதையினுடைய
வாயை திறந்தார். கழுதை அழகா பிள்ளையாம்கிட்ட பேசி. நீங்கள் யாராவது கேட்டிருக்கீங்களா? கழுதை பேசி கேட்டிருக்கீங்களா? உங்ககிட்ட எல்லாம் பேசியிருக்கா கழுதை? பேசியிருக்கா? ஆனால் இந்த பிள்ளையாமோட கழுதை பிள்ளையாம்கிட்ட பேசிச்சு. எதுக்காக நீங்கள் என்னைய 3 தரம் நீங்கள் ஏன் என்னைய அடிச்சிங்க அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ பிள்ளையாம் தீர்க்கதரிசி சொன்னாங்களாம், என்கிட்ட மட்டும் ஒரு பட்டையை இருந்ததுன்னா நான் என்ன செஞ்சிருப்பேன், உன்னைய கொன்று போட்டிருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே மீண்டும் கழுதை சொல்லிச்சான், நான் இவ்வளோ நாள் உங்கள் கூட இருக்கேன்ல, நான் என்னைக்காவது உங்களுக்கு இப்படி நான் பண்ணியிருக்கேனா அப்படின்னு இந்த கழுதை கேட்டுச்சு. அதுக்கு பிள்ளையாம் என்ன சொன்னாங்க, இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போதான் தேவனாகிய கர்த்தர் பிள்ளையாம் தீர்க்கதரிசியோடைய கண்களை திறந்தாங்க. அப்போ தான் பார்க்கும்போது உருவின பட்டயத்தோட யார் நிற்கிறத பார்த்தாங்க, பிள்ளையாம் கர்த்தருடைய தூதன் நிற்கிறத பார்த்தாங்க. பார்த்த உடனே என்ன செஞ்சாங்க, பயந்து அது முன்பாக என்ன செஞ்சாங்களாம், பணிந்து கொண்டாங்களாம் அந்த கர்த்தருடைய தூதனை. அப்போ கர்த்தருடைய தூதனை என்ன சொல்கிறாங்க, உன்னுடைய வழி எப்படி இருக்குது, மாறுபாடாக இருக்குது, அதனால தான் நான் என்ன செஞ்சேன், உனக்கு எதிரடையாக நான் நின்னேன். உடனே இந்த பிள்ளையாம் தீர்க்கதரிசி உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம, நான் என்ன செஞ்சேன், பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடாரு, உடனே சொல்லி, உமக்கு சித்தம் இல்லைன்னா நான் என்ன செய்யலை, அந்த இடத்துக்கு நான் போகலை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, உடனே தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சித்தத்துக்கு என்ன செஞ்சாங்க, ஒப்பு கொடுத்தாங்க. இன்றைக்கி நம்மளும் என்ன செஞ்சிட்டு இருக்கோம், நம்ம தவறுதலான பாதையில் போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் நம்மளை சொல்லும்போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் நமக்கு இல்லை. இன்றைக்கி ஏசப்பா நம்ம முன்னாடி 2 வழிகளை நமக்கு வச்சுருக்காங்க. ஒன்று இடுக்கமான வாசல், இன்னொன்று என்னது, விசாலமான வாசல். விசாலமான வாசலில் எல்லாருமே போயிட்டே இருக்காங்க. அங்கே நீ இதை பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது, என்னன்னாலும் பண்ணலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அந்த வாசல் எங்கே கொண்டு திரும்ப முடும், நம்மளை நித்தியமாய் நரகத்துக்கு கொண்டு விடும். அந்த வழியை நம்ம என்ன செய்யக்கூடாது, தேர்ந்தெடுக்கக்கூடாது. இடுக்கமான வாசல், இடுக்கமான வாசல் அப்படின்னா, இடுக்கமான வாசலில் தான் நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், பிரயாணம் பண்ணணும். அதை தான் ஏசப்பா நம்மக்கிட்ட விரும்புகிறாங்க. இந்த இடுக்கமான வாசலில் போகணும்னா எப்படி போகணும், நம்மக்கிட்ட என்ன இருக்கக்கூடாது, எந்த பாவமுமே இருக்கக்கூடாது. பாவம்னா என்ன, பாவம்னா என்ன, பாவம்னா என்ன தெரியாதா? சிம்பிளாக அக்கா உனக்கு சொல்லித்தரேன். ஏசப்பா எதெல்லாம் செய்யின்னு சொல்கிறாங்களோ அதை நீ செய்யலைன்னா அது பாவம். எதெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க, அதிகாலையில் என்னை தேடணும்னு சொல்லியிருக்காங்க, வேதத்தை வாசிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அம்மா அப்பாவை என்ன செய்யணும், கனம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீ செய்யலைன்னா இது பாவம். அடுத்து 2வது, எதெல்லாம் செய்யாதன்னு சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் நம்ம செஞ்சோன்னா அது பாவம். எதெல்லாம் செய்யக்கூடாது, பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, அடுத்தவங்க கிட்ட சண்டை போடக்கூடாது, தேவையில்லாத காரியங்களை என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. இதெல்லாம் செய்யாதன்னு சொல்கிற காரியத்தை ஒருவேளை நம்ம செஞ்சிட்டு இருந்தோன்னா இதுதான் பாவம். இந்த இடுக்கமான வாசல் வழியாக நம்ம போகணும்னா அதுக்கு வாசல் யாராக இருக்கணும், ஏசு கிறிஸ்து மட்டும்தான். வழியும் யார் தான், ஏசு கிறிஸ்து தான். யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஏசப்பாவை நோக்கி நம்ம அந்த இடுக்கமான வாசல் வழியாக போகணும். அடுத்து நமக்கு என்ன தேவை, ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து இந்த வசனங்களை நம்ம என்ன செய்யணும், தியானித்து நடந்தால் மட்டும்தான் நம்ம இந்த இடுக்கமான வாசல் வழியாக என்ன செய்ய முடியும், ஒழுங்காக நம்முடைய பிரயாணத்தை கொண்டு போய் முடிக்க முடியும். 4வதாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் அவருடைய வழிநடத்துதல் படி நடந்தால் மட்டும்தான் நம்ம இந்த இடுக்கமான வாசல் வழியாக தொடர்ந்து பிரயாணம் பண்ணி எங்கே போக முடியும், பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். பரலோக ராஜ்யத்தில் யார் இருப்பா, ஏசப்பா இருப்பாங்க. இப்போ யாருக்கெல்லாம் பரலோக ராஜ்யம் போகணும்னு ஆசையாக இருக்கு, யாருக்குமே ஆசை இல்லையா? பரலோக ராஜ்யத்தில் எப்படி இருக்கலாம், நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம், எப்பவும் ஏசப்பாவை துதிச்சுக்கிட்டே இருக்கலாம், எந்த விதமான கவலைகளுமே நமக்கு இருக்காது.
அப்போ இன்னைக்கு வந்து வழி இதுவே, இதுதான் வழி. நம்ம எப்படி தான் போகணும்? இடுக்கமான வாசல் வழியாக தான் நம்ம என்ன செய்யணும்? எல்லாரும் போகணும். ஒருவேளை நீ தம்பி தங்கச்சி எப்படியோ நான் அந்த விபிஎஸ்க்கு வந்துட்டேன் அப்படின்னு நீ வந்தாலும் இன்னைக்கு நீ ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஏசப்பா, என்னுடைய பாதையை நான் என்ன செய்கிறேன்? உங்கள் கையில் நான் என்ன செய்கிறேன்? ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஜெபம் பண்ண போகிறோம். முட்டங்கால் போடுங்க, சீக்கிரமாக போடுங்க எல்லாரும். எல்லாரும் ஒரு நிமிஷம் ஏசப்பா கிட்ட அவங்களுடைய பாவங்களை முதலாவது நம்ம அறிக்கை பண்ணணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நான் பாவம் செய்யலை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லாருமே நம்ம பாவம் செஞ்சுருப்போம். இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, மீண்டும் ஒரு வாய்ப்பை ஏசப்பா உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்காங்க. ஒருவேளை இந்த வாய்ப்பு இனிமேல் கொடுக்கப்படாமலும் இருக்கலாம், இல்லைனா மறுக்கப்படலாம். இந்த நல்ல ஒரு தருணத்தை எல்லாரும் நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிடணும். ஏசப்பா கிட்ட உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கை பண்ணுங்க. தம்பி தங்கச்சி, நீ நினைக்கலாம் நீ மொபைலில் பார்க்குற அநேக காரியங்கள், உன்னுடைய பெற்றோரை நீ ஏமாத்திடலாம், உன் ஃப்ரெண்ட்ஸை நீ ஏமாத்திடலாம். ஏசப்பாவை நீ ஏமாற்றவே முடியாது. எல்லாரும் வாயை திறந்து ஏசப்பா கிட்ட உண்மையாக அறிக்கையிடுவோம். ஏசப்பா, நான் இந்த பாவத்தை பண்ணினேன், இன்னைக்கு இதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க ஏசப்பா. என்னையால் மொபைல் பார்க்காம இருக்க முடியல, மெசேஜ் சாட் பண்ணாமல் இருக்க முடியல, இப்படிப்பட்ட அடிமைத்தனத்துலேருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாயை திறந்து தயவு செஞ்சு பிள்ளைங்கள்ட்ட நான் பட்சமாக கேட்குறேன், இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. மீண்டும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. ஏசப்பா கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா நான் பாவிதான், என்னுடைய பாவத்தை மன்னிங்க ஏசப்பா, என்னுடைய பாவத்தை மன்னிங்க ஏசப்பான்னு ஒவ்வொருத்தரும் நீங்கள் பாவத்தை அறிக்கையிடுங்க. நீங்கள் யார்கிட்டையும் நீங்கள் சொல்லலை, நம்மளை படைத்த நம்முடைய அப்பா கிட்ட தான் நம்ம அறிக்கை பண்ணுறோம். ஏசப்பாவுக்கு பிரியமில்லாத எத்தனையோ காரியத்தை நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். நீங்கள் நினைக்கலாம் நான் பார்க்குறது யாருக்குமே தெரியாதுன்னு. நீ பார்த்துட்டு இருக்கிற காரியங்கள் நியாய தீர்ப்பு நாளில் எல்லாரும் முன்னாடியும் அது காட்டப்படும், எல்லாரும் முன்னாடியும் அது காட்டப்படும். அப்போ நம்ம நம்முடைய முகத்தை எங்கே கொண்டு வச்சிருப்போம்? ஏசப்பா கிட்ட உண்மையாக கேளுங்க, ஏசப்பா என்னுடைய பாவத்தை மன்னிங்க ஏசப்பா, என் இருதயத்தில் வாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் உண்மையாக கேளுங்க. ஏசப்பா உங்க பக்கத்தில் தான் நிற்காங்க. என்னுடைய மகன் என் பக்கம் வரமாட்டானா, என்னை அப்பான்னு கூப்பிட மாட்டானா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு இந்த இடத்துல தான் இருக்காங்க. ஏசப்பா உங்ககிட்ட தான் இருக்காங்க, உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் நீ போகிற பாதை தவறு, நீ செல்ற பாதை தப்பு அப்படின்னு அநேக முறை அப்பா சொல்லும்போது கூட நம்ம என்ன செஞ்சுட்டு போயிடும்? அதை உதாசனப்படுத்திட்டு போயிடுறோம். அப்படி இருக்கவே கூடாது. இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஏசப்பா கிட்ட எங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் அறிக்கை பண்ணி, ஏசப்பா இந்த 10 நாளும் நீங்கள் என்னென்ன வழிகளெல்லாம் நடக்க சொல்கிறீங்களோ அந்த வழிகளில் மாத்திரம்தான் நடப்பேன் அப்படின்னு இன்னைக்கு ஒரு புது தீர்மானத்தோடு தான் இந்த இடத்த விட்டு நம்ம எல்லாருமே போகணும். டீச்சர்ஸ் உங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். நியாய தீர்ப்பு நாளில் ஏசப்பா நம்மகிட்ட கணக்கு கேட்பாங்க. உன்னை நம்பி இத்தனை பிள்ளைகளை நான் கொடுத்தேனே, நீ என்ன செஞ்ச நம்மகிட்ட கணக்கு கேட்பாங்க. நம்ம அந்த இடத்துல நம்ம எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுவோம்? உங்களுடைய பிள்ளைகளுக்காய் நீங்கள் உத்தரவாதம் எடுத்து ஜெபம் பண்ணணும். நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காய் உத்தரவாதத்தோடு நம்ம ஜெபம் பண்ணணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா கிட்ட பாவத்தை அறிக்கை பண்ணுங்க. ஏசப்பா பாவத்தை மன்னிச்சு உடனே நமக்கு விடுதலையை கொடுப்பாங்க. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிழ்ச்சியான நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, இந்த விபிஎஸ்க்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உடைய வழிகளை நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த பிள்ளைகள் தகப்பனே உம்மை நோக்கி ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமக்காய் எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் என் தேவனாய் கர்த்தர் இந்த பிள்ளைகளை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, அநேக முறை தீர்மானங்கள் எடுத்து
தோற்று போனாலும் தகப்பனே, இந்த முறையிலே அப்பா அந்த பிள்ளைகள் எடுத்திருக்கிற தீர்மானத்திலே உறுதியாய் நிலைத்திருக்க என் தேவனாகிய கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்க பேசுங்கப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்க இடைப்படுங்க தகப்பனே. அப்பா இந்த 10 நாட்களும் நாங்கள் என்னென்ன வழிகள் எல்லாம் நாங்கள் நடக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறோமோ அந்த பிள்ளைகளுக்கு அது வாழ்க்கையிலே தகப்பனே மிகவும் பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றி கொடுங்கப்பா. இந்த பிள்ளைகள் மத்தியிலே அப்பா விதைக்கப்படுகிற வசனமாகிய விதை 60 100 பலன் கொடுக்க அப்பா நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம் தகப்பனே. அநேக பிள்ளைகளை அப்பா அந்த விபிஎஸ்க்கு நீங்க அழைத்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து 10 நாட்களும் உடைய கிருபையின் கரத்தினால் இந்த பிள்ளைகளை நீர் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லாரும் தகப்பனே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நீங்க தான் ஆண்டவரே மெய்யான ஜீவனுள்ள தேவன் என்பதை கண்டுகொள்ள அப்பா நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காந்துக்கலாம். எல்லாருமே நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணியிருப்பீங்கிறத நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து நம்ம வந்து ஒரு கருத்து பாடல் நம்ம கற்றுக்க போகிறோம். வழி இதுவே அப்படிங்கிற கருத்து பாடல் நம்ம கற்றுக்க போகிறோம். அந்த கருத்து பாடல்லையே நம்ம 10 நாள் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிற தலைப்புகள்லாம் வந்துடும். ஸோ அந்த வழி இதுவே சாங் வந்து நம்ம இப்போ பாடி கற்றுக்கலாம். ஸ்க்ரீனில் வரும். கூட சேர்ந்து என்ன பண்ணலாம், ஸ்க்ரீனில் வர லிரிக்ஸை நீங்கள் பார்த்து நீங்கள் பாடலாம். அமைதியாக இருக்க வேண்டாம், சரியா? வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லும் சத்தம் கேட்குமே. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் இயேசு சொல்லும் சத்தம் கேட்குமே. இயேசுவே வழி, வேறே வழி இல்லை. மனம் திரும்பும் வழியில் வந்திடு. துதி செலுத்த துதிக்கும் வழிக்கு வா. ஜெபிக்கும் வழியில் உறுதியாயிருந்தார். ஆலோசனை கொடுக்கும் வழி அந்த வழியே. ஆலோசனை கொடுக்கும் வழி அந்த வழியே. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லும் சத்தம் கேட்குமே. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் இயேசு சொல்லும் சத்தம் கேட்குமே. உனக்கு கிடைக்குமே நம்பிக்கை வழி. உபத்திரவத்தில் பொன்னாய் விளங்குவாய். சமாதான வழியும் நமக்கு கிடைக்குமே. சாட்சி வழியில் சங்கடம் இல்லை.
ஜீவ வழி காட்டி நம்மை சேர்த்திடுவார். ஜீவ வழி காட்டி நம்மை சேர்த்திடுவார். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லும் சத்தம் கேட்குமே. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் இயேசு சொல்லும் சத்தம் கேட்குமே. கருத்து பாட்டு நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? ஆமா, என்ன சொல்லியிருக்கேன்? கருத்து பாட்டு பிடிச்சிருக்குதா? ஓ எஸ், சரி, ஓகே. வேர்ட்ஸ் புரியுதா? நீங்க வேர்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லும் சத்தம் கேட்குமே. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் இயேசு சொல்லும் சத்தம் கேட்குமே. அடுத்து, இயேசுவே வழி, வேறே வழி இல்லை, மனம் திரும்பும் வழியில் வந்திடு. துதி செலுத்த துதிக்கும் வழிக்கு வா, ஜெபிக்கும் வழியில் உறுதியாயிருந்தால். ஆலோசனை கொடுக்கும் வழி அன்பர் வழியே. உனக்கு கிடைக்குமே நம்பிக்கை வழி, உபத்திரவத்தில் பொன்னாய் விளங்குவாய். சமாதான வழியும் நமக்கு கிடைக்குமே, சாட்சி வழியில் சங்கடம் இல்லை, ஜீவ வழி காட்டி நம்மை சேர்த்திடுவார். சரி, இன்னும் ஒரு தடவை பாடலாம். எங்க கூட சேர்ந்து நீங்க என்ன பண்ணுங்க, பாடுங்க. சரியா? வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லும் சத்தம் கேட்குமே. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் இயேசு சொல்லும் சத்தம் கேட்குமே. இயேசுவே வழி, வேறு வழி இல்லை, மனம் திரும்பும் வழியில் வந்திடு. எல்லாரும் பாடுங்க. துதி வாயிலெல்லாம் கை வைக்க கூடாது. துதிக்கும் வழிக்கு வா, சத்தமா பாடுங்க. ஜெபிக்கும் வழியில் உறுதி இருந்தால். ஆலோசனை கொடுக்கும் வழி அன்பர் வழியே. ஆலோசனை கொடுக்கும் வழி அன்பர் வழியே. வழி இதுவே, சத்தமா, இதிலே நடவுங்கள் இன்னும் சத்தமா. வழி இதுவே, இயேசு சொல்லும் சத்தம் கேட்குமே. நெக்ஸ்ட் ஸ்லைடு. நெக்ஸ்ட், உனக்கு கிடைக்குமே நம்பிக்கை வழி. உனக்கு கிடைக்குமே நம்பிக்கை வழி, உபத்திரவத்தில் பொன்னாய் விளங்குவார். சமாதான வழியும் நமக்கு கிடைக்குமே, சாட்சி வழியில் சங்கடம் இல்லை, ஜீவ வழி காட்டி நம்மை சேர்த்திடுவார். ஜீவ வழி காட்டி நம்மை சேர்த்திடுவார். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லும் சத்தம் கேட்குமே. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் இயேசு சொல்லும் சத்தம் கேட்குமே. ஓகே, நம்ம இதை தொடர்ந்து பாடும்போது நமக்கு இது பழகிடும். சரியா? நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி அக்கா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஜப பாடல் ஃபர்ஸ்ட். எல்லாரும் சாங் ஷீட் எடுத்துக்கோங்க. ஜப பாட்டை நீங்கள் வந்து பார்த்து இன்னைக்கு பாடலாம். நாளையிலேருந்து நம்ம ப்ரேயர் முடித்த உடனே பாராமல் பாடணும். சரியா? எல்லாரும் வீட்டில் போய் காலையிலேயே எழுந்திரிச்ச உடனே இந்த பாட்டு நீங்கள் பாடணும். சரியா? ப்ரேயர் பண்ணிவிட்டு இல்லாட்டா ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாட்டை கண்டிப்பாக என்ன பண்ணணும்? பாடணும். சரியா? ஓகே, ஜப பாடல். அமைதியாக இருக்கணும். எல்லாரும் பாட்டு ட்ராக் போட்டதுக்கப்புறம் தான் பாடணும். இது குட்டீஸ் யாராவது மாற்றி விட்டுரும்.
தீரவும். சரி, ஒரு நிமிஷம். இந்த சைடு ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு கிளாஸ் இப்படி இந்த சைடு வாருங்களேன். சின்ன கிளாஸ், பிரைமரியாவது ஜூனியராவது யாராவது ஒரு கிளாஸ். பெரிய பசங்க அங்கேயே இருக்கட்டும். பிரைமரி அங்கே போகிறீங்களா? பாப்பா நீங்கள் முன்னாடி கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. நீங்கள் இங்கே, நீங்கள் பிகினரா? பிரைமரியை போட்டோம் இருக்கட்டும். பிரைமரி யாராவது அக்கா நீங்கள் உங்கள் கிளாஸ் போட்டுமா? இல்லாட்டா பாக்கியம் டீச்சர் கிளாஸ் இந்த சைடு வந்துடுறீங்களா? ஆ, பாக்கியம் டீச்சர் கிளாஸ் பிள்ளைங்க சில்ட்ரன்ஸ் அவங்க தான் பிரைமரி தானே அவங்க. ம், நீங்கள் இந்த சைடு வந்துருங்கம்மா. ம், பசங்களும் தான் கிளாஸாகவே அப்படி தான் போகணும். பையங்களும் அங்கே போய்ங்க. இங்கே ஒரு பசங்களும் உட்காரக்கூடாதுலாம் கிடையாது. விபிஎஸ்ல எங்கே மாற்றி மாற்றி உட்காரலாம். தம்பி அந்த சைடு உட்காருங்க. ஆகாஷ் அக்கா கிளாஸ் கூட நீங்கள் இங்கே வரலாம். சரியா, நாளையிலேருந்து எனக்கு வந்துக்கோங்க. உட்காரு தம்பி உட்காரு. அந்த சைடே போ. பாப்பா நீங்கள் கொஞ்சம் நகண்டு உட்காருங்க. இதான் உங்கள் கிளாஸ். ஆகாஷ் அக்கா கிளாஸ் கூட இப்போ வந்துருங்க. இந்த சைடு வந்துருங்க. பசங்களாக இருந்தாங்க சேட்டை தான் நடுவாங்க. தம்பி அப்படியே இந்த சைடு வந்துருங்க பின்னாடி. பாப்பா நீங்கள் பின்னாடி போயிருங்க. ஆகாஷா முன்னாடி, இந்த பிள்ளைங்களுக்கு முன்னாடி. ம், இங்கே வா. ம், அதில் உட்காருங்க. சரி, நீங்கள் நல்லா முன்னாடி வந்துக்கோங்க. ஓகே சரி, இன்னும் ஒரு தடவை ப்ரேயர் சாங் பாடிட்டு கருத்து பாடல் போகலாம். சரியா? சாங் ஷீட் எல்லாரும் கையில் வச்சுருக்கீங்களா? இல்லாட்டா மேலே பார்த்து பாடுங்க. வீட்டில் போய் பாடுறதுக்கு தான் சாங் ஷீட். இங்கே போடும்போது இங்கேயே பார்த்துக்கோங்க. சரியா? சவுண்டு சொல்லும் நான் கேட்பேன், நீ காட்டும் வழி நடப்பேன். வழி தெரியாமல் நான் திகைக்கும் போது இயேசுவே வாரும். எல்லாரும் பாடலாமே, ஏன் வாய் மூடிட்டு இருக்கீங்க? ஃபயர் பாய்ஸ் பாடுங்க. செவிகளை தீரவும். சரி, ஓகே. கருத்து பாட்டு அடுத்தது. கருத்து பாடல், பாடல் எண் 2 சாங் ஷீட்ல இங்க போடுவாங்க. பிடிச்சிருக்கா? கருத்து பாட்டு பிடிச்சிருக்கல? நல்லா இருக்குல்ல? வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்ல சத்தம் கேட்குமே. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்ல சத்தம் கேட்குமே. வழி வேறு வழி இல்லை, மனம் திரும்பும் வழியில் வந்திடு. பாடுங்க. துதி செலுத்த துதிக்கும் வழிக்கு வா, ஜெபிக்கும் வழியில் உறுதியாக இருந்தார். ஆலோசனை கொடுக்கும் வழி அன்பு வழியே, ஆலோசனை
வழியே வழி இதுவே சத்தமா. இதிலே நடவுங்கள் என்று சொல்லும் சத்தம் கேட்குமே. வழி இதுவே இதிலே நடவுங்கள் இயேசு சொல்லும் சத்தம் கேட்குமே. உனக்கு கிடைக்குமே நம்பிக்கை வழி உபத்திரவத்தின் பொன்னை விலகுவார். சமாதான வழியும் நமக்கு கிடைக்குமே. சாட்சி வழி சங்கடமில்லை. ஜீவ வழி காட்டி நம்மை சேர்த்திடுவார். ஜீவ வழி காட்டி நம்மை சேர்த்திடுவார். வழி இதுவே இதில் நடுவுங்கள் என்று சொல்லும் சத்தம் கேட்குமே. வழி இதுவே இதில் நடவுங்கள் இயேசு சொல்லும் சத்தம் கேட்குமே. சரி, ஓகே. இப்போ ஒரு ஆக்டிவிட்டி ஜெனிஃபர் அக்கா நமக்கு நடத்துவாங்க. சரியா? அமைதியாக இருக்கணும். யாரும் ரொம்ப கத்தக்கூடாது, சேட்டை பண்ணக்கூடாது, இருந்த இடத்துல இருந்து அசையக்கூடாது. அந்த அக்கா என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரியா? ஆக்டிவிட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து லஞ்சுக்காக போகலாம். சரியா? ஹாய், ஹலோ, பிரைஸ் லார்ட். ஹாய், ஹலோ, பிரைஸ் லார்ட். சத்தமா சொல்லலாமா? நிரூபிச்சிக்கியா? சத்தமா சொல்லுவோமா? ஹாய், ஹலோ, பிரைஸ் லார்ட். சரி, இப்போ நம்ம ஒரு கேம் விளையாட போகிறோம். சரியா? இந்த கேம் விளையாடுறதுக்கு இந்த பக்கத்துல இருந்து ஒரு தம்பியும் இந்த பக்கத்துல இருந்து ஒரு தங்கச்சியும் வேணும். யார் வரீங்க? இப்போ 2 பேரும் நமக்கு முன்னால் என்ன பண்ண போகிறாங்க? விளாண்டு காட்ட போகிறாங்க. சரியா? 2 அண்ணனுக்கும் என் கையில் ஒரு பேப்பர் வச்சுருக்கேன். சரியா? இந்த பேப்பரில் நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா ஜீசஸ்ன்னு எழுதியிருக்கேன். என்ன எழுதியிருக்கேன்? ஜீசஸ்ன்னு எழுதியிருக்கேன். ஸ்பெல்லிங் தெரியுமா? சொல்லு பாப்போம். JESUS. JESUS. சரியா? இதில் நான் குழப்பி எழுதியிருக்கேன். சரியா? நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல இந்த பேப்பர் வச்சுருப்பேன். நீங்கள் போய் கரெக்டான வேர்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்க பின்னால் இந்த இடத்துல என்ன பண்ணணும்? கரெக்டாக வரிசையாக தொங்க விடணும். சரியா? கலரெல்லாம் மாற்றி எடுத்துகிட்டு வரக்கூடாது. சரியா? புரிஞ்சுதா? என்ன சொன்னேன்? புரிஞ்சுதா? அங்கே வச்சதை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஓட்டணும். சரியா? இப்போ இந்த அக்காவுக்கு இந்த சைடில் இருக்கிற எல்லா டீமும் என்ன பண்ணணும்? சப்போர்ட் பண்ணும். சப்போர்ட் பண்ணுவீங்களா? என்ன சொல்லி கூப்பிடுவீங்க? ஆ, இந்த அக்காவுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஸ்ட்ராபெரி. சரியா? இந்த அக்கா பேர் என்னது? ஸ்ட்ராபெரி. இந்த அண்ணனுக்கு என்ன பேர் வைக்கலாம்? வாட்டர் மிலானா? தர்பூசணியா? இந்த அண்ணன் பேர் என்னது? தர்பூசணியா. தர்பூசணியா ஸ்ட்ராபெரியான்னு பார்ப்போமா? எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் என்ன பண்ணணும்? உங்க டீம் மெம்பர் என்ன செய்யணும்? ஆமா, நல்லா என்கரேஜ் பண்ணணும். சரியா?
எல்லாரும் அமைதியாக இருங்க. பேச ஆரம்பிச்சாச்சா? என்ன பேசுகிறீங்க? அமைதியாக இருங்க பார்க்கலாம். சர்ச்சில் இருக்கும்போது பேசக்கூடாது, சரியா? சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா கேமை? ரெடி, ஸ்டார்ட். ஸ்ட்ராபெரி, வாட்டர்மெலன், ஸ்ட்ராபெரி, வாட்டர்மெலன். சரி சரி, யாரு ஜெயிப்பா? ஸ்ட்ராபெரியா வாட்டர்மெலனா? அவளுக்கு கிளாப் பண்ணுங்க, அவ முடிக்கட்டும். வாட்டர்மெலன் என்ன பண்ணிட்டாங்க? கரெக்டா அடிக்கிருக்காங்களா? போ போ, திருப்பி ஓடு. கலர் கலர் கரெக்டா எடுத்துட்டு வா. கலரை கரெக்டா எடுத்துட்டு வா. அங்க போய் போடு, அங்க போய். ஆனா என்ன பண்ணிட்டாங்க? ஒரு கலரை தப்பா எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா திருப்பி புடிங்க என்ன பண்ணிட்டாங்க? மாட்டிட்டாங்க, அப்படிதானே? ஆமா, கரெக்டா மாட்டிருக்காங்களா? உட்காந்துக்கோங்க. சரி, யார் வின் பண்ணா இந்த கேம்ல? சரி, இமானுக்கு எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணிடலாமா? சரி, அந்த பாப்பாவுக்குமே என்ன செய்யணும்? விபிஎஸ் கிளாப் பண்ணணும். அவளுக்கு வந்து அந்த கிளிப்பை என்ன செய்யலை, கரெக்டாக மாட்ட தரல. அதில் தான் அவளுக்கு லேட் ஆகிட்டு. சரி, பரவாயில்ல, 2 பேருக்குமே நம்ம கிளாப் பண்ணிடலாம். கிஃப்ட் கொடுத்துருவோமா இம்மானுக்கு? வெல்கம். சரி, ஓகே. சரி, இப்போ எல்லாம் ஒழுங்கா உட்காந்துக்கலாமா? ஓகே. சரி, இனிமேல் வர ஆக்டிவிட்டீஸில் இந்த 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க, வேறு யாராவது புதுசாக, சரியா? ஓகே. அந்த டைமில் நீங்களாம் கரெக்டாக ஒழுங்காக சேட்டை பண்ணாமல் சமத்தா இருந்தால் மட்டும்தான் உங்களை கூப்பிடுவோம், சரியா? நீங்கள் எப்படி இருக்கீங்க பார்ப்போம். யார் அவங்களுக்கு கையை தூக்குறவங்கெல்லாம் யாரெல்லாம் இப்படி சேட்டை பண்ணாமல் இருந்தா அப்படின்லாம் பார்த்து தான் அக்கா கூப்பிடுவாங்க, சரியா? சரி, ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லலான்ட்டு நினைக்கிறோம். விபிஎஸ்ல நம்ம வந்து இப்போ சாப்பிட போகிறோம் லஞ்சு. இன்றைக்கி நாளே நம்மளுக்கு லஞ்ச் கிடச்சிருக்கு, சரியா? இதே மாதிரி நம்மளுக்கு நிறையா நாள் லஞ்ச் நம்ம சாப்பிட போகிறோம். விபிஎஸ் முடியறதுக்குள்ளே கிட்டத்தட்ட நிறையா ஒரு 10 டைம்ஸாவது நம்ம லஞ்ச் சாப்பிட்ருவோம், சரியா? அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னா, காலையில் அண்ணன் என்ன சொன்னேன்? வாட்டர் பாட்டில் எல்லாரையும் கொண்டு வர சொன்னேன், அப்படி தானே? எல்லோரும் வாட்டர் பாட்டில் கொண்டு வந்திருக்கீங்களா? வாட்டர் பாட்டில் எல்லோரும் டைட்டாக மூடிக்கோங்க. டைட்டாக மூடிட்டீங்களா? சரி, மூடிட்டு வாட்டர் பாட்டில் எல்லோரும் தூக்கி காமிங்க. ஓகே, இவ்வளோ பேர் தான் கொண்டு வந்திருக்கீங்க, நிறைய பேர் கொண்டு வரல. சரி, இனிமே கீழே வச்சுக்கோங்க. இனிமே நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுங்கள், வாட்டர் பாட்டில் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் இருக்கும். நம்ம கிறிஸ்மஸ் டைமில் என்ன பண்ணோம்? வாட்டர் பாட்டில் நம்ம கிஃப்ட் கொடுத்தோம், சரியா? அந்த வாட்டர் பாட்டிலை நீங்கள் கொண்டு வாங்க. தம்பி கீழே வச்சுக்கோங்க, போதும். கொண்டு வந்துட்டு காலையில் எத்தனை மணிக்கு நீங்கள் வரணும்? 9 மணிக்கு வரணும். 9 மணிக்கு வந்து இங்கே தண்ணி வச்சுருப்பாங்க, இல்லாட்டா அங்கே ஆர்ஓ வாட்டர் இருக்குது. வாட்டர் பாட்டிலை நீங்கள் வீட்டில் இருந்து தண்ணி
கொண்டு வந்தாலும் சரி, இங்கே வந்து தண்ணி பிடிச்சிட்டாலும் சரி, தண்ணிக்காக என்ன பண்ணக்கூடாது, யாரும் வெளியே எழும்பி போகக்கூடாது. உங்கள் கிளாஸ்லேயே வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், குடிச்சுக்கணும். இங்கே கோயிலுக்குள்ளே வந்து தண்ணி சிந்தவும் கூடாது. சரியா? அது மட்டும் இல்லை, இனிமேல் லஞ்சுக்கு நமக்கு இங்கே சாப்பிட போகிறோம். அதுக்காக என்ன பண்ண போகிறீங்க, எல்லாருமே வீட்டில் இருந்து பிளேட் கொண்டு வந்துட போகிறீங்க. சரியா? உங்களுடைய ஓன் பிளேட்டில் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு அதை கழுவி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதனால் நீங்கள் பைபிள், உங்களுடைய புக்கு, நோட்டு, அப்புறம் வாட்டர் பாட்டில், அப்புறம் லஞ்சுக்கு பிளேட்டு, ஈவன் டீச்சர்ஸ் கூட நீங்கள் பிளேட்ஸ் நீங்கள் கொண்டு வந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு அது க்ளீனிங் ப்ராசஸ் அதெல்லாம் கொஞ்சம் கேம்பஸை நம்ம க்ளீனாக வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு பேக்கில் நீங்கள் அதை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ கொண்டு வந்துடுவீங்களா? நாளைக்கு லஞ்ச் கிடையாது. நாளைக்கு நம்மளுக்கு மார்னிங் ஒரு வெட்டிங் இங்கே இருக்குது, மதியானம் தான் விபிஎஸ். சரியா? 3ஆம் தேதியிலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், வாட்டர் பாட்டில், பிளேட்டு ஒரு பேக்குள்ளே வச்சு கொண்டு வரணும். எல்லாத்தையும் மிஸ் பண்ணிவிட்டு இங்கேயே வச்சுட்டுலாம் என்ன பண்ணக்கூடாது, யாரும் போகக்கூடாது. கொண்டு வந்துட்டு கொண்டு போயிடணும். யாருமே பஸ்ஸு ட்ரெயின்லாம் ஏறி வரல, எல்லோரும் வீடு இங்கே தானே இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற மாதிரியே வாங்க. இது அந்த விபிஎஸ் வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் தானே? ஓகே. அதே மாதிரி நீங்கள் கொண்டு வந்துட்டு கொண்டு போனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிடும்போது சிந்தாமல் சாப்பிடணும். அதுக்கப்புறம் சாப்பாடு ஃபுட்டை என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. எல்லோரும் குட்டீஸ் தான் ஒழுங்காக சாப்பிட்ணும். உங்களால் சூடாக இருந்துச்சுன்னா உங்கள் டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, பிசைஞ்சு உங்களுக்கு ஊட்டி விடுவாங்க. சொல்லாமல் யாரும் என்ன பண்ணக்கூடாது, கோயிலை விட்டு டீச்சர்ஸ்கிட்ட சொல்லாமல் வெளியே போகக்கூடாது. சரியா? ரொம்ப சேட்டை பண்ணக்கூடாது. டீச்சர்ஸ்க்கு நீங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடாது. ஓகேவா? சரியா? ஜெஸ்ஸு ஓகேவா? அமைதியாக இருக்கணும். சரி. அதுக்கப்புறம் வழி இதுவே அப்படின்ட்டு நம்மளுக்கு ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்கோம். அது உள்ள ஆரோ மார்க்கு. ஓகேவா? இந்த சைட் டோரை வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இது யூஸ் பண்ணிக்கலாமா? மெயின் டோர் வழியாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் அங்கே செருப்பே இருக்கக்கூடாது. எது இங்கே சைடு இருக்கலாம், கேர்ள்ஸ்க்கு இந்த சைடு இருக்கலாம். மெயின் டோர் வழியாக யாருமே போகக்கூடாது. சரியா? இந்த சைடு தான் செருப்பு கலத்தணும், இங்கே தான் கேர்ள்ஸ் செருப்பு கலத்தணும். சரியா? அப்படி தான் உள்ளே வரணும். நம்ம மார்னிங் வந்து என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து அசம்பிள் ஆகிட்டு கருத்து பாட்டில் பாடிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வருவோம். சரியா? ஸோ செருப்புலாம் இந்த சைடு கலத்திக்கோங்க. ஓகேவா? இந்த மெயின் டோர் நம்ம விபிஎஸ் டைமில் என்ன பண்ண மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம். திறந்துருக்கும், ஆனால் அப்படி யாரும் போக மாட்டாங்க. பின்னால் நம்ம மேரி டீச்சர் இருக்காங்க, டீச்சர்ஸ்லாம் யாராவது உட்காந்துருப்பாங்க, விட மாட்டாங்க. சரியா? ஓகேவா? மெயின் டோர் நம்ம யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாம் கரெக்டாக டைமுக்கு வந்துடுங்க. ரொம்ப ஏர்லியாக வரக்கூடாது விபிஎஸ்க்கு. சரியா? அங்கே 8:30க்கு டீச்சர்ஸ்க்கு டிவோஷன் நடக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து பேசிக்கிட்டு சத்தம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா இங்கே வந்து யாருக்கும் எதுவுமே கேட்காது. சரியா? கரெக்டாக நீங்கள் 8:50 8:55க்கு என்ன பண்ணுங்க, வந்து நீங்கள் அமைதியாக இருக்கணும், ஓடக்கூடாது, ஆடக்கூடாது. சரியா? அதுக்கப்புறம் டாய்லெட் வந்து டீச்சர்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் நான் சொல்கிறேன், இந்த டாய்லெட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இங்கே உள்ள டாய்லெட்டு. சரியா? அது கண்டிப்பாக அது திறந்து போட்டுருவோம், நீங்கள் அது ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. பாய்ஸ் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த வேறு எங்கேயுமே நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, அங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் வந்து எங்கேயாவது இப்போ ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா அண்ணம்மாட்ட கேளுங்க, இல்லாட்டா நாங்கள் இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் கீ வாங்கி இந்த சைட் திறந்து தரோம், அங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. வெளியெல்லாம் ரொம்ப டீப்பாக அங்கே வெளியெல்லாம் போகக்கூடாது. அதுக்கப்புறம் நிறைய பேர் டாய்லெட் வந்து நம்ம பசங்க தான், நம்ம ஊரில் உள்ள டாய்லெட்டு நம்ம பசங்க தான் ரொம்ப இது பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த மேலே உள்ள ரூம்ஸ் எல்லாம் வந்து கதவுகள்லாம் உடஞ்சிருக்கு, டாய்லெட்டில் ரொம்ப அசிங்கம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம ஊர் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி தானே, நம்மளுடைய கோயில், நம்மளே என்ன பண்ணக்கூடாது, அதை டேமேஜ் பண்ணக்கூடாது. சரியா? ஒழுங்காக அதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். அந்த சைடு அலௌடு இல்லைன்னா வேறு எந்த முயற்சியும் எடுத்து ஒரு கதவு வீட்டில் கதவு பூட்டி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், வீட்டுக்குள்ளே போக முடியாது. அப்படி தானே? அதுக்கு தான் வீட்டில் போகக்கூடாதுன்னு தான் கதவு பூட்டி வச்சுருக்காங்க. அப்படி தானே? அதுக்கு குறுக்கு வழி நம்ம என்ன பண்ணக்கூடாது, கண்டுபிடிக்கக்கூடாது. சில பசங்க என்ன பண்ணுறீங்க, லேப் வழியாக ஏறி அந்த இதை க்ராஸ் பண்ணி அங்குள்ள ரூம்ஸ்க்கெலாம் போய் நீங்கள் நிறைய சேட்டை பண்ணியிருக்கீங்க, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் சொன்னாங்க. விபிஎஸ்சில் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி சேட்டைகள் வைக்கக்கூடாது. கிரிக்கெட் பேட்ஸ்லாம் நீங்கள் தான் அங்கே தான் ஒழிச்சு வைக்கிறீங்கன்ட்டு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. எது யாராக இருந்தாலும் சரி, இனிமேல் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேவா? நம்மளுடைய சொத்தை நம்ம தான் என்ன பண்ணணும், பாதுகாத்து வச்சுக்கணும். சரியா? இப்போ அமைதியாக நம்ம வந்து ப்ரேயருக்கு அப்புறம் சாப்பிட போகிறோம். நீட்டாக இருந்து என்ன பண்ண போகிறீங்க, சாப்பிட்டுட்டு கரெக்டாக 2 மணிக்கு நம்ம திருப்பி செஷன் ஆரம்பிக்கணும். சரியா? ஓகே. ஜெபம்.
சரி, ஜெபம் பண்ணிட்டு நம்ம ஜெப பாடல் பாடுவோம். அப்படியே ஜெபம் சொன்னோடனே எல்லாருமே முழங்கால் போடணும், நேர் முழங்கால் நிற்கணும். ஜெபம் ஜெபம். ஓகே, எல்லாரும் நேர் முழங்கால் போட்டிங்களா? கையை கூப்புங்க, கண்ணை மூடுங்க. ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம் கர்த்தாவே. அருமையான ஆண்டவரே சப்பா, எங்களுடைய விடுமுறை வேதாகம பள்ளி ஆரம்பிக்கிறதுக்கு தேவரீர் கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம். இந்த காலை நேரம் முழுவதுமாக நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே வழி இதுவே என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாங்கள் கற்றுக்கொண்ட வார்த்தைகளுக்காக, பாடல்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் கூட கர்த்தாவே சப்பா, நாங்கள் மதிய உணவுக்காக நாங்கள் கடந்து செல்கிறோம். இந்த உணவை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. ஆண்டவரே சப்பா, சாப்பிடும்பொழுது கர்த்தாவே சப்பா எங்களோடு கூட இருங்க. ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் நாள் ஒன்றுக்காக ஆயத்தப்படுகிறோம். அதுக்கு ஆண்டவரே சப்பா எங்களுக்கு நீங்கள் கிருபையிலே தாங்க. எந்தவித ஆண்டவரே சப்பா மோசங்களும் நேரிடாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் தருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொண்டதே எங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும்படியாக எங்களுடைய கருத்தில் நாங்கள் வேண்டுகிறோம் ராஜா. நீரே கர்த்தாவை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீரை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. நீரை எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் பாதம் அணிந்து மன்றாடுகிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். நீர் சொல்லும் நான் கேட்பேன், நீர் காட்டும் வழி நடப்பேன். வழி தெரியாமல் நான் திகைக்கும் போது இயேசுவே வாரும், என் கரத்தை பிடியும். தீங்கான பாதை சென்று விடாமல் சத்தம் கேட்க என் செவிகளை தீரவும்.